தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி திட்டங்கள் என்று பார்த்தால் எந்த ஒரு பெருமளவு அபிவிருத்தி திட்டமும் இந்த கிராமத்தில் நடைபெறவில்லை என்றுதான் உண்மை. அண்மையிலேயும் நான் கிராம அபிவிருத்தி சங்கத்தை சந்தித்த பொழுது சொல்லப்பட்ட விடயம் இந்த பிரதேசத்துக்கு மட்டும், அதுவும் பெண்ணாரப்பான் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கும் இந்த கிராமத்துக்கு மட்டும் வெறும் வீதி அபிவிருத்தி கூட இந்த கிராமத்தை புறந்தள்ளி வைத்திருக்கின்றதை இன்று வரும் பொழுதே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல சில நகர பிரதேசங்களிலே பார்த்தால் கான்கிரீட் பாதைக்கு மேலாக தார் வீதியை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மணல் வீதிக்கு மேலான கான்கிரீட் போடுறது நான் கேட்டிருக்கேன். மணல் வீதியை தார் வீதியாக மாற்றுறது நான் கேட்டிருக்கேன். கான்கிரீட் வீதிக்கு மேலான தார் வீதியை போட்டு காப்பாற்றாக்குறது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். வாக்குகளை மையமாக வச்சுக் கொண்டு வாக்கு வங்கியை எடுக்க வேண்டும், வாக்குகள் எடுக்க வேண்டும் என்றதுக்கு மட்டும் எங்களுடைய சில கிராமங்களை புறக்கணித்து சில வேலை திட்டங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. நான் நெல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வவுனதீவு பிரதேசம் காணாத அளவு அபிவிருத்தியை செய்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அமைச்சர்கள் வந்தால் தான் பல வேலைகள் நடக்கும் என்று எண்ணி சில மக்கள் அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்று பல கட்சியிற்கு வாக்களித்தார்கள். இன்று அந்த வாக்களித்தலினுடைய பின்விளைவுகள் என்று என்னென்று பார்த்தால், இன்று வாகன தொடக்கம் துறநிலான வரை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து வளங்களும் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. இன்று எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் இலங்கையிலே இருக்கிற வளங்களை விற்கிறார்கள். மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை எவ்வாறு அளிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலே கூட கிழக்கு மாகாண ஆளுநருடன் வாகனையை சேர்ந்த மக்களுக்கு ஒரு சில கலந்துரையாடல் நடந்தது. அதிலே பார்த்தால் இலுமினாய்ட் அகழ்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை செய்திருந்த ஒரு இலுமினாய்ட் அகழ்வுக்கு 4 வருடங்களாக நாங்கள் அதை மறக்க சொல்லி கேட்டிருந்தும் கூட அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற வளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. அந்த வகையிலே இது 4 வருடங்களை கடந்து நான் 4 வருடங்களாக நான் இந்த பெண்ணாரப்பான் வேட்டுக்களத்தின் நிகழ்வு வரை தருகிறேன். 4 வருடம் கலந்து இந்த வருடம் தான் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு சேர்த்து முன்முடம் வரக்கூடியதாக இருக்கேன் என்று சொன்னால், இந்த வருடத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறது. இந்த வருடத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஊடாக நாங்கள் இந்த முகம் கொடுக்கும் சில துரதிருஷ்டவசமான சம்பவங்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த வகையில் வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் சரியான சிந்தனை, சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சரியான பாதையில் எங்களுடன் சேர்ந்து இந்த பெண்ணாரப்பான் கஜமுகா விளையாட்டுகளை போல ஏனைய உறுப்பினர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன், ஏன் இன்று இந்த கொக்கடத்துறை ஈஸ்வரா விளையாட்டுகளத்துடைய மைதானத்திலும் கூட அந்த வேலி அந்த வயனை அடிச்சு அந்த நெட் அடிச்சு கொடுத்தது சில காலப்பகுதியில் தான். அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் காலங்கள் எங்களுடைய மக்களுக்காக பல சேவைகளை எங்களுடைய ஒரு ஆட்சி மாற்றம் ஊடாக எங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு அதனூடாக எங்களுடைய மக்களுக்கு பல விடயங்களை செய்து நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியும் சொல்லி, என்னையும் பலமை போல இந்த ஒவ்வொரு வருடம் அழைத்தது போல இந்த வருடமும் என்னையும் ஒரு பிரதம அதிதியாக இந்த நிகழ்வுக்கு அழைத்த கஜமுகா விளையாட்டு கழகத்திற்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை